என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்கிட்ட இவன் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொன்ன? ஆமா. ஒரு நிமிஷம்க்கா. ஐயோ சார், நான் இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். அதனால தான் இவனை பார்க்க வந்தேன். ஆனா இந்த ரவுடி பையன் எல்லாரையும் ஏமாத்தி எல்லார்கிட்டயும் பணத்தை வாங்கிட்டு இருக்கான். எவ்வளவு பணம் வாங்கியிருக்கான் தெரியுமா? ஆனா என் கையில ஒரு ரூபாய் கூட இவன் கொடுத்தது இல்ல. கான்ஸ்டபிள், இவ போய் சொல்றான். இவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. அட, இனிமே உங்க கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா என்ன இல்லனா என்ன? அப்படினா? ஐயோ கான்ஸ்டபிள் சார், எனக்கு இவன் கூட ஒரு அரை மணி நேரம் பேச வேண்டியதா இருந்தது. நான் உங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன், இவனுக்கு நான் 3rd டிகிரி டார்ச்சர் கொடுத்தனா இவன் இல்ல, இவனோட தலைமுறையே என்ன பார்த்து பயப்படும். உன்னை என்ன பண்ண போறேன்? இங்க பாரு, யாரோ எனக்கு பணம் தர்றாங்க. எனக்கு நிறைய பணம் கொடுத்தா. ஏய் விடு. ஒவ்வொரு இடத்துலயும் என்ன கைட் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஏய் விடு. இதுக்கு மேலேயும் செய்வான். ஏய் விடு. ஆனா அவ பேரு அத நான் சொல்ல மாட்டேன். ஓ, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. சும்மா விட மாட்டேன். இங்க வா, இப்படி வாங்க, இங்க வாங்க. சொல்லுடா, யாரு இந்த மாதிரி பண்ண கூடாது சொல்லு. மரியாதையா சொல்லிடு. உன்னை என்ன பண்ற பாரு. ஸ்ருதி, நீ அவளை பாத்துக்கோ, நான் அவனை கூட்டு போறேன். நட போ. போலீஸ் ஸ்டேஷன்ல கலாட்டா பண்றியா? ஸ்ருதி, என்னங்க இவ மயக்கமாற அளவுக்கு இவ்வளவு வேகமா அடிச்சிருக்கீங்க? எவ்வளவு தடவை சொல்றது? கொஞ்சமாவது அடங்கினாலா? அடிக்கிறத தவிர வேற வழி தெரியல. ஸ்ருதி கண்ணத்தர, ஸ்ருதி கண்ணத்தர. ஐயோ, போய் தண்ணியாவது கொண்டு வாங்க. மயங்கி விழுந்துட்டல்ல ஸ்ருதி. இந்தாங்க இன்ஸ்பெக்டர் ஃபார்ம். மிஸ்டர் கரனோட பெயில் பேப்பர்ஸ். பேப்பர்ஸ்லாம் கரெக்டா இருக்கு. நீங்க கரண் லூத்ராவை கூட்டிட்டு போகலாம். பெயிலுக்கான 5 லட்சம் ரூபாயை கட்டிடுங்க. இந்தாங்க இன்ஸ்பெக்டர் சார். மிஸ்டர் மல்கானி, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ரொம்ப பெரிய குற்றம். இந்த கேஸ்ல அவ்வளவு ஈஸியா பெயில் கிடைக்காது. ஆனா உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது மகேஷ் சாருடைய ஒய்ஃப்னால தான் முடிஞ்சது. இவரோட மனைவியாலையா? ஏதாவது அரசாங்க துறையில பெரிய போஸ்டிங்ல வேலை பார்க்கறாங்களா என்ன? இல்லனா ஏதாவது பெரிய கான்டாக்ட் இருக்கா மேல் இடத்துல? இன்ஸ்பெக்டர் சார், நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். என் மனைவிக்கு மேல இருக்கிறவரோட டைரக்டா கான்டாக்ட் இருக்கு. கடவுள்கிட்ட. அவங்க ஒன்றும் அரசாங்க அதிகாரி இல்லை, என் வீட்டு இன்சார்ஜ். ஒரு அம்மா. இன்ஸ்பெக்டர் சார், ஒரு அம்மா கிட்ட நிறைய சக்தி இருக்கும். அவளோட வேண்டுதல் பழிச்சிடும். தான் குழந்தைங்களுக்காக அவ என்ன வேணாலும் செய்வான். நான் என் மனைவி, என் குழந்தைங்களை ரொம்ப நேசிக்கிறேன். அவங்களோட இந்த நிலைமையை என்னால் பார்க்க முடியல. அதோட என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணேன். அதுவும் இல்லாமல் மிஸ்டர் மல்கானி எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாரு. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரியும். எங்கள் எஃபர்ட்ஸ், எங்கள் எல்லா வெற்றிக்கு பின்னாடியும் என் மனைவியோட வேண்டுதல் தான் காரணம். கடவுளோட அவளுக்கு இருக்கிற டைரக்ட் கான்டாக்ட் தான் காரணம். ஆனால் வருத்தப்படுற விஷயம் என்னன்னா, என்னால் ரிஷப்க்கு பெயில் வாங்க முடியல. சமன். எஸ் சார். கரண் லூத்ராவுக்கு பெயில் கிடைச்சிருச்சு. அவரை வெளியில கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். இன்னும் நீ வீட்டுக்கு போகலையா? இதோ இந்த வேலையை முடிச்சுட்டு போயிருவேன். எவ்வளவு கொசு. குட் நியூஸ்ங்க, உங்களுக்கு பெயில் கிடைச்சிருச்சு. எஸ். இப்ப நம்ம 2 பேருமே வீட்டுக்கு போலாமே. இங்க வேற கொசு தொல்லை பயங்கரமா இருக்கு. ஒருவேளை பிரீத்தா அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன், என் ரத்தத்தை உரியறதுக்கு. நேர்ல பேசி படுத்துறது பத்தாதுன்னு இங்க படுத்து தூங்குறத தடுக்க ஒரு பிளான். ஏய், சும்மா ஃபன்காக சொன்னேன். தெரியும் தெரியும். சரி சரி, எந்திரி எந்திரி. கெட் அப் கெட் அப். ஆக்சுவலா ஜெயிலவனோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எக்ஸ்ட்ரா. எஸ் ஆஃப் கோர்ஸ். வா, பாட்டி நமக்காக ஹல்வா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க வெளியில வாங்க. வர வர வர. எந்திரிப்பா. என்ன ஜெயில் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சா? இங்கே உட்காந்துட்டு இருக்க? எந்திரி வா. ஆட, என்னடா இவன்? கரண், நீ வீட்டுக்கு வா. உனக்கு பெயில் கிடைச்சிருச்சு. ஆமா மிஸ்டர் கரண், உங்களுக்கு மட்டும்தான் பெயில் கிடைச்சிருக்கு. நீங்க வீட்டுக்கு போலாம். நான் எங்கேயும் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். எல்லாரும் நான் சொல்றத கிளியரா கேட்டுக்கங்க. நான் என் அண்ணனை விட்டு எங்கேயும் வர மாட்டேன். இந்த ஜெயில தான் இருப்பேன். தட்ஸ் இட். ஹலோ, நீங்க என்ன பண்றீங்க? எதுக்கு திறக்கறீங்க? போங்க போங்க போங்க, பின்னாடி போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. நான் எங்கேயும் வர தயாரா இல்ல. தயவு செஞ்சு போயிடுங்க. நாங்க 2 பேரும் வந்தா வெளியே ஒண்ணா தான் வருவோம். இல்ல இல்ல, நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணாத. என்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணாதன்னு சொல்றேன். நீ தான் அப்படி பிஹேவ் பண்ற. நான் எங்கேயும் போக மாட்டேன். அவ்வளவுதான். இங்க உனக்கு பயங்கரமா கொசு கிடைக்குதா இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு. கொசுவெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. என் உடம்புல நிறைய ரத்தம் இருக்கு. நான் எங்கேயும் போக மாட்டேன். கொசுவா எவ்வளவு வேணா ரத்தம் எடுத்துக்கோ. நான் இங்க தான் சொல்றத கேளு. நீ ஒரு நிமிஷம் தள்ளி சொல்றேன். சொல்றத கேளு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டே ஆகணும். உங்களுக்கு என்ன ரிஷப் வெளியே வரணுங்கிற எண்ணம் இல்லையா? உங்களுக்கு அவன் மேல பாசம் இல்ல? அவனை பெயில் எடுக்க வேண்டாம்? ஆமா, எனக்கு அவன் மேல அன்பே இல்ல. பொறாமையா இருக்கு. ஏன் பொறாமப்படக்கூடாதா? ஒண்ணு தெரியுமா?
இவன் வீட்டுல இருந்தா எனக்கு வேல்யூவே இல்லை. இந்த மகேஷுக்கு எந்த மதிப்பும் இல்லை. என் வைஃப், அம்மா, கரீனா எல்லாருக்கும் ரிஷப் வேணும். மெல்ல மெல்லமா வீட்டுல ஏன் இடத்த புடிச்சுக்கிட்டே இருக்கான், அதுவும் பெர்ஃபெக்ட்டா. இவன் நல்ல குணத்துக்கு முன்னாடி யாருக்கும் ஏன் நல்ல குணம் தெரியல. ரிஷப் அங்க இருந்தா மகேஷ் அங்க இருக்கானோ இல்லை யாருக்கும் எந்த அக்கறையும் இல்லை. அவங்களுக்கு அக்கறை இல்லாதப்ப எனக்கு மட்டும் ஏன் இருக்கணும்? தான் இடத்தையே பிடிக்கிற நல்ல பிள்ளை எந்த அப்பனுக்கு தான் வேணும்? இந்த கதையெல்லாம் நான் தயாரா இல்ல. நான் எங்கேயும் வரல. தட்ஸ் இட். நான் இங்கே தான் இருப்பேன். இங்க பார்க்கறேன், நான் ரொம்ப முயற்சி பண்ணேன், ரொம்ப கஷ்டப்பட்டு உனக்கு பெயில் வாங்கியிருக்கேன். அதோட ரிஷப்க்கு பெயில் வாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிட்டேன்ப்பா. ப்ளீஸ் நீ வீட்டுக்கு வா. நான் ரிஷப்பை வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டேன்னு நீ தயவு செஞ்சு நினைச்சிடாத. நான் அவனை கூட்டிட்டு வருவேன்ப்பா. ஆனா நீ இப்படி பண்ணனா வீட்டுல உன் அம்மா பைத்தியக்காரி மாதிரி அழுதுட்டு இருக்கான். அவ அங்க சாப்பிடவே இல்லை. உன் அண்ணா இவனும் டென்ஷனா இருக்கான். நீங்க 2 பேருமே இங்க இருந்தீங்கன்னா வீட்டுல எல்லாரும் யார் சமாளிக்கிறது? உனக்கு இதை பத்தி கொஞ்சமாவது அக்கறை இருந்தா தென் ப்ளீஸ் வீட்டுக்கு வா. நீ எப்பவும் அண்ணன் சொன்னதை கேட்பியா இல்லையா? நான் எப்படி சொல்றேனோ அப்படி செய்வியா இல்லையா? கமான், டேட் ப்ராப்ளமை ஜாஸ்தி பண்ணாத. அவர் தனியா என்னதான் பண்ணுவார்? நான் எங்கேயும் போறதா இல்லைன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, நான் இங்க இருந்து போயிட்டேன்னா இங்க இருக்கிற கொசு ரொம்ப டேஞ்சரா இருக்கு. அதுகிட்ட தனியா மாட்டிட்டு தவிப்பேன். சொன்னா புரிஞ்சுக்கோ. பரவாயில்லடா, நீ வீட்டுக்கு போடா. உனக்கு என் மேல அன்பே இல்ல. நீ ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க. அன்பு காட்டுற மாதிரி நடிக்கிற. தரங்க என்ன பாக்குறீங்க? சீக்கிரம் தரங்க. கரண், உன் அண்ணனுக்கு அவனை விட ஒன்னா ரொம்ப பிடிக்கும்னு தெரியும்ல. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நீ இருந்தா தான் நான் இருப்பேன். இந்த மாதிரிலாம் யோசிக்காத. கரண், நான் சொல்றத கேளு. கரண் தேங்க்யூப்பா. இட்ஸ் ஓகேப்பா. முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். நீங்களும் கிளம்புங்க சார், நானும் கிளம்பணும்ல. டேக் கேர். உன்னை சீக்கிரம் இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவேன். நீங்க எல்லாரும் ப்ளீஸ் தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. கரண் வந்துருவான். அங்கிள் அவனை கூட்டிட்டு வரதானே போயிருக்காரு. கரண் கரண் வந்துட்டா. நீ எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. என் செல்லம், என் கரண் குட்டி வந்துட்டா. ஒண்ணு தெரியுமா, நீ இல்லாம என் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. நீ நல்லபடியா வந்ததுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். உன் செல்லம் வந்துட்டா. இப்ப சந்தோஷமா? கரண் வந்துட்டியா? பாத்தீங்களா, உள்ள வரவும் புருஷனை மறந்துட்டான். ஏன்பா, அவன் அவங்க அம்மா கிட்ட இருக்கா, நீ உங்க அம்மா கிட்ட இருக்க. இங்க வா. வாழ்க்கையில முதல் முறையா நல்ல காரியம் பண்ணிருக்க. ஏன் கரனை கூட்டிட்டு வந்துட்டேன். தேங்க்யூ மகேஷ், தேங்க்யூ சோ மச். நல்ல காரியம் தான் பண்ணுவேன். வலுக்கட்டாயமா வெளியே கொண்டு வந்தாரு. நான் வெளியே வர்றதாவே இல்லை. நான் ஜெயில அண்ணன் கூடவே இருக்கேன்னு சொன்னேன். எதுக்கு அப்படி நினைச்ச? இங்க எல்லாரும் உன்னை நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டாங்கன்னு தெரியுமா? இந்த வீடு உனக்காக காத்துட்டு இருந்துச்சு. ஆனா வீடுதான் வீடாவே இல்லையே. இங்க அண்ணன் இல்லைன்னா யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. யாரையும் ஏர் எடுத்து பார்க்க கூட பிடிக்க மாட்டேங்குது. நான் இந்த ஃபேமஸ் கிரிக்கெட்டர் கரணா இருக்கிறதுக்கு அவன் தான் காரணம். அப்படிப்பட்ட அண்ணனுக்கு என்னால ஒன்றும் பண்ண முடியல. இல்லப்பா, உன்னால ரிஷப்காக எதுவும் செய்ய முடியலன்னு மட்டும் நீ நினைக்காத. உன்னால முடிச்ச முயற்சியை நீ பண்ண. அதனால தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சொல்லாத. இங்க சில பேர் இருக்காங்க, சும்மா நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு சொல்வாங்க. ஆனா எதுவும் பண்ணணும்ன்ற தைரியம் இருக்காது. ஆனா நீ தைரியத்தை காட்டியிருக்க. So please don't feel guilty. இல்லத்த, நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்காக என்னென்னமோ சொல்றீங்க. ஆனா நானா இல்ல. போலீஸ் என் கண்ணு முன்னாடி அண்ணனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது என்னால எதுவுமே செய்ய முடியல. அவனை ஜெயில போடும்போது என்னால எதுவுமே செய்ய முடியாம அங்கே இருந்தேன். அந்த மோனிஷா கோர்ட்ல நம்ம எல்லாரும் முன்னாடியும் இந்த உலகத்துக்கு முன்னாடியும் என் அண்ணன் மேல பழி சுமத்தியும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. அவனை கொலைகாரன் அவ சொல்லும் போது நம்ம வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தோம். எதுவுமே செய்ய முடியாம நின்னோம். இங்க பாருப்பா, இன்னொரு தடவை உன்னால எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லாதப்பா. உண்மை என்னன்னா, நீ எங்களோட சிங்க குட்டிப்பா.
நீ இன்னைக்கு செஞ்சது வேற யாராலையும் செய்ய முடியாது. அந்த மோனிஷா கோர்ட்ல எல்லார் முன்னாடியும் என் புள்ள ரிஷப் கொலைகாரன்னு சொன்னா. ஆனா நீதான் எந்திரிச்சு பதில் சொன்ன. எதையும் யோசிக்காம தண்டனை கிடைக்குமேன்னு பயமே இல்லாம பேசின. நியாயமா பார்த்தா நீ ரிஷபோட தம்பிதான். ஆனா உனக்கு பெரிய மனசுப்பா. கோர்ட்ல எல்லார் முன்னாடியும் நீ உன் அண்ணனுக்காக போராடின. அதே கோர்ட்ல எல்லார் முன்னாடியும் உன் அண்ணனுக்காக என்னென்னமோ செஞ்சுட்டு இப்ப நீ ஒண்ணுமே செய்யலன்னு சொல்ற. கரண், தி கிரிக்கெட்டர். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஹீரோப்பா. எங்க எல்லாரோட சூப்பர்மேனும் நீதான். உனக்கு தெரியுமா, நீங்க 2 பேருமே ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நாங்க சுத்தமா உடைஞ்சு போயிட்டோம். என்னால என்ன கட்டுப்படுத்திக்க முடியல. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு நான் பயங்கரமா திட்டேன்பா. ஆனா அப்பதான் என்கிட்ட பிரீதா வந்தா. பிரீதா தான் எனக்கு புரிய வச்சாப்பா. நான் உடைஞ்சு போக கூடாது. நான் எல்லாருக்கும் நம்பிக்கையாவும் தைரியமாவும் குடும்பத்துக்கு உறுதுணையாவும் இருக்கணும்னு சொல்லி அவதான் ஊக்கப்படுத்தினப்பா. ஒருவேளை நீங்களே உடைஞ்சு போயிட்டீங்கன்னா யாரு குடும்பத்தை சமாளிப்பான்னு எடுத்து சொன்னப்பா. என்ன ரொம்ப தைரியமா இருக்க சொன்னா. அதுவும் உங்க 2 பேருக்காக. பிரீதா எனக்கு புரிய வச்சா. இந்த வீடு, இங்க இருக்கிறவங்க, இந்த குடும்பம் எல்லாம் என்ன சார்ந்து இருக்குன்னு. நானே உடைஞ்சு போயிட்டேன்னா இவங்களை யாரு சமாதானப்படுத்துறது? நான் எதிர்த்து போராடணும். எல்லார் முன்னாடியும் தைரியமா வந்து நின்னு நம்ம தான் ஜெயிப்போம், நம்ம போராடி ஆகணும், நிச்சயமா முடியும்னு சொன்னா. ஆனா அதுக்கு முன்னாடி நான் தைரியமா இருக்கணும்னு சொன்னா. அப்பதானே எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். ராக்கி, இதெல்லாம் நீ ஏற்கனவே சொல்லிட்டியே, மறுபடியும் ஏன் ரிப்பீட் பண்ற? கம் ஆன் பாட்டி. அத்தை, அது வேற ஒண்ணும் இல்ல. என்னோட 2 பிள்ளைங்களும் ஜெயிலுக்கு போனதும் என்னாலேயே சமாளிக்க முடியல அத்தை. உங்ககிட்ட வரதுக்கு முன்னாடி நான் முழுசா உடைஞ்சு போயிருந்தேன் அத்தை. அப்பதான் பிரீதா வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சா. அதுக்கப்புறம் தான் தைரியம் வந்து நான் உங்ககிட்ட வந்தேன். நல்ல காரியம் பண்ணமா. ஒன் செகண்ட். ஆமா, நான் பிரீதா தான் பேசுறேன். சாப்பிடுறியா? போலீஸ் ஸ்டேஷனா? என்ன? ஓ மை காட். சரி நானே வரேன். நான் இதோ வந்துடுறேன். என்னாச்சு? ஸ்ருதியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். வாட்? அரெஸ்டா? பட் அவன் என்ன பண்ணா? எதுக்கு? ஏன்னா அந்த லூசு பொண்ணு லாக்அப் குள்ள போயிருக்கா. பில்லாவை பார்த்து பேச. அந்த மாஸ்டர் மைண்டோட பேர் என்னன்னு கேக்குறதுக்கு போயிருக்கா. எதுக்கு போய் சொன்னு கேட்க போயிருக்கா. கண்டிப்பா பில்லா பதில் சொல்லிருக்கவே மாட்டான். உடனே அவ அந்த ரவுடிய அடிக்க ஆரம்பிச்சிருப்பா. சரியான பைத்தியக்காரி. யாராவது இந்த மாதிரி பயங்கரமான ரவுடிய பார்க்க போவாங்களா? அவளுக்கு சுத்தமா மூளையே இல்ல. அதோட அங்க இருந்த லேடி கான்ஸ்டபிள் கிட்டயும் ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கா போல. நான் என்னன்னு போய் பாத்துறேன். வேணா கரண், நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக கூடாது. கொஞ்சம் கூட அறிவில்லாத அந்த பொண்ணுக்காக நீ போலீஸ் ஸ்டேஷன் போக கூடாது. கொஞ்சம் கூட யோசிக்காம சண்டை போடுறது அவளுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. நான் உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப மாட்டேன். ஒருவேளை நீ மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டனா? அத்தை, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கரீனாக்கா, கரண் எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போக கூடாது? இன்னைக்கு ஸ்ருதி மாட்டிக்கிட்டு இருக்கானா, போலீஸ் ஸ்டேஷன்ல கைதியா இருக்கானா, அதுக்கு நாம தான் காரணம். அவ பில்லா கிட்ட பேச போனதே ரிஷப காப்பாத்ததான். அவ காப்பாத்த நினைக்கலன்னா மாட்டி இருக்க மாட்டா. சோ கரண் போய் எப்படியாவது அவளை வெளியில கூட்டிட்டு வரணும்ல. அவ செஞ்சது வேணா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கலாம், ஆனா உண்மையிலேயே பெரிய மனுஷக்காரி. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே நுழைஞ்சி பில்லாவை அடிச்சிருக்கா. இதனால பிரச்சனை வரும்னு தெரிஞ்சே பண்ணிருக்கா. இதெல்லாம் அவ ரிஷப்காக தான் பண்ணிருக்கா. நீ போப்பா. அவளை ஜெயில இருந்து காப்பாத்துறது இனிமே நம்ம கடமை. வாக்கறேன். மகேஷ், நீங்க லாயருக்கு போன் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. கரண், நீ பிரீதாவை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போப்பா. கரண், நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. நான் வக்கீலுக்கு ஃபோன் பண்றேன். சரிப்பா, நீ வா. கரணா, இவன் எப்படி வெளியே வந்தான்? I'm sorry. I'm sorry.
எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, ஆனா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி சொல்லி இவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இப்ப 2 பேரும் கைய பிடிச்சிட்டு போறாங்க, அதுவும் எல்லாருக்கும் முன்னாடி. இது ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்பை விட ரொம்ப அதிகமானது. ஐயோ பயங்கரமா வலிக்குது எனக்கு, வலிக்குது. இப்படி அடிச்சிட்டீங்களே. போதும் மேடம், எந்திரிச்சு உட்காருங்க. எந்திரிக்கிறேன். அடியெல்லாம் பல்ல மேடம், நார்மலா தான் இருக்கு. என்ன சொன்ன? அடி. தலை சுத்துது, தலை சுத்துது. அடிப்படலன்னு சொல்றாங்க பாருங்க. எனக்கு பலமா அடிபட்டிருக்கு. உள்காயமா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஊத்து பாருங்க. எனக்கு பழசெல்லாம் மறந்துரும் போல இருக்கு. எனக்கு தலையெல்லாம் சுத்துது. சுத்தலால பயங்கரமா சுத்திட்டு இருக்கு. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். உங்க பேர் என்ன? மிஸ்ஸஸ் கௌரி. உங்களை சும்மா விட மாட்டேன். உங்களை நான் கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவேன். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அடிச்சிருப்பீங்க? எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? ஹலோ மேடம், ஒழுங்கா பாருங்க. அது வெறும் சாதாரண கீறல் தான். சாதாரண கீறலா? ஏய், இத பார்த்தா எப்படி தெரியுது? சாதாரணமா? நீங்க உங்க ஸ்டாஃப்க்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. எனக்கு தான் சப்போர்ட் பண்ண யாருமே இல்லையே. கைய பாருங்க எப்படி எல்லாம் போராண்டி விட்டுருக்காங்கன்னு சார். நான் கீர்னனா? ஆமா, வேற என்ன பண்ணீங்க? என்ன கேள்வி? பிராண்டி விட்டாங்களா? நீங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க தானே? இப்படிதானே நடந்துக்குவீங்க? நகத்தல வெட்டவே மாட்டீங்க. அப்பதானே பிட் பாக்கெட் எல்லாம் கழுத்து பிடிச்சு நெரிக்க முடியும். என்ன வலிக்குதா? ஆமா, பயங்கரமா வலிக்குது. சாதாரண வலி இல்ல, பயங்கரமான வலி. அப்புறம் நீங்க இவ்வளவு கலாட்டா பண்ணா அப்படிதான் நடக்கும். அப்படிதான் நடக்குமா? என்ன சொல்ல வரீங்க நீங்க? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? எதுக்கு என்ன அடிச்சீங்க? விட்டா அடிச்சு கொன்னிருப்பீங்க போல இருக்கு. நான் ஒரு ரவுடியை தானே அடிச்சேன். நல்லவன ஒண்ணு நான் அடிக்கலல்ல. அதுக்கு போய் லட்டியால என் மண்டையில அடிச்சிட்டீங்களே. எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா சார்? ஸ்ருதி, சரி சரி, நான் உனக்கு ஆயில்மெண்ட் போட்டு ஏய், ஓகே. தலியா பின்னாடி போயா. இது ஒண்ணு உன் வேலை இல்ல, இது எங்க வேலை. அட, உங்க வேலையை தான் நீங்க பண்ணிட்டீங்களே. இப்ப என் வேலையை என்ன பண்ண விடுங்க. இவளுக்கு ஆயில்மெண்ட் போட விடுங்க. என்ன ஏன் முறைச்சு பாக்குறீங்க? என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? அட, யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, எனக்கு எந்த கவலையும் இல்ல. பாவம், இவளுக்கு அடிபட்டு இருக்கு. அவளுக்கு ஆயில்மெண்ட்டும் போடல, அவளுக்கு தண்ணி கூட கொடுக்கல. நீங்க பாட்டுக்கு கண்ணுக்கு எதுவும் தெரியலன்னா என்ன தெரியும்? என்ன காயம் தானே? ஐயோ மேடம், சின்ன காயமோ பெரிய காயமோ வலி வலி தானே. எனக்கு இவளை பத்தி தெரியும், உங்களுக்கு தெரியாது. இவ ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ், எனக்கு தெரியும். பாவம், சின்ன காயம் பட்டாலும் பயங்கரமா வலிக்கும். ஆனா நீங்க படுக்க எதுவும் இல்லைன்னு சொல்லுவீங்க. கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தா, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா தேவையில்லாம ஏதாவது சொல்லுவீங்க. ஐயோ மேடம், எனக்கு இவளை பத்தி தெரியும், இனிமே நான் பாத்துக்கிறேன். சரி, என்ன வேணாலும் செய்ய. நான் 20 நிமிஷத்துல திரும்ப வருவேன். நீங்க 2 பேரும் பண்ண காரியம் இருக்கே, அதுக்கான பேப்பர் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. திரும்ப வந்து உங்க 2 பேரையும் உள்ள தள்ளுறேன். அதுக்கப்புறம் உங்க 2 பேரையும் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சரி சரி, போங்க. வாங்க, இவங்க 2 பேரையும் ஒழுங்கா பாத்துக்கோங்க. நான் சரி. நீ ஹீரோ ஆகுறியா? உன் வலிக்கு மருந்தாகிற. நீ உன் வாயை முடிக்கிட்டு என்ன நிம்மதியா மருந்து போட விடு, சரியா? குட் குட். நிஜமா சொல்றேன் ஸ்ருதி, எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னது? என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? இல்ல. சாரி, எனக்கு என்னமோ இப்பெல்லாம் தலைகீழா கேக்குது. இங்க பாரு ஸ்ருதி, நீ இப்படி எல்லாம் பண்ணாதயா. வேறொன்னும் இல்ல, தலையில அடிபட்டிருக்கல, அதனாலதான் எல்லாம் தலைகீழா கேக்குது. எல்லாம் தலைகீழா தெரியுது. நானே தலைகீழா நிக்கிற மாதிரி இருக்கு. இஃப் யூ நோ வாட் ஐ மீன். நீ என்ன சொல்றீங்க புரியல. போதும் போதும், எந்திரிங்க, லாக்அப்புக்கு போகணும். லாக்அப்பா? சாமி, யோசி, நம்ம 2 பேரும் ஒரே லாக்அப்ல இருந்து இந்த கான்ஸ்டபிள் போயிட்டாங்கன்னா, எஸ், நீங்க 2 பேரும் ஒண்ணா இல்ல, பக்கத்து பக்கத்து லாக்அப்ல. பக்கத்து பக்கத்துல தானே, பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். வாங்க வாங்க வாங்க. ஓ காட், இந்த பொண்ணு ஜெயில், லாக்அப், போலீஸ், எதை பத்தியுமே பயப்பட மாட்டேங்கிறா. கடவுளே, இவ எப்பேற்பட்டவ? இவளை ரொம்ப வித்தியாசமா படிச்சிருக்கீங்க, அதுவும் பிஸி ஷெட்யூல்ல. இவளுக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லையே. நீ கூட இருக்கும்போது
எதுக்கு நான் பயப்படணும்? போலாமா? போலாம். இந்த பிருத்வி இருக்கானே திருந்தவே மாட்டான். எப்ப நான் கால் பண்ணாலும் அட்டென்ட் பண்ணவே மாட்டான். இந்த மாதிரி பண்ணதால தான் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்தா. அப்படி இருந்தும் இவன் திருந்தவே மாட்டேங்கிறான். நான் செத்தாலும் எடுக்க மாட்டான் போல. ஹலோ பேபி. நீ எந்த அளவுக்கு இப்ப குடிச்சிட்டு இருக்கன்னு தெரியல. நான் உன்கிட்ட சொல்ல போற விஷயத்த நீ புரிஞ்சுப்பியா இல்ல புரிஞ்சுக்க மாட்டியா, நிதானமா இருக்கியா இல்லையாங்கிற விஷயம் எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. பேபி லிசன், இன்னைக்கு நான் உண்மையிலே சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு என் லைஃபோட BBD. எதுக்கு? ஏன்னா இன்னைக்கு நான் ஜெயிச்சிருக்கேன், தெரியும்ல இல்லையா? இன்னைக்கு யாராலையும் இதை விட போதை எனக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு எனக்கு போதை கொடுத்தது ஒரே ஒரு விஷயம் தான், அதுதான் என்னோட வெற்றி. அட நீ சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். பிருத்வி ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. ஸ்ருதியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவ ஜெயில்ல இருக்கா.